மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சீனாய் மலையில் 40 நாட்கள் தங்கியிருந்த பொழுது பனு இஸ்ராயேல் மக்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் சாமிரி என்ற ஒருவன் பனு இஸ்ராயேல் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருந்தான். சாமுரி என்பதற்கு அரபியில் அஸ்ஸாமிரி, அல் சாமிரி. பனு இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுபட்ட பின் அவர்களுக்குள் தோன்றிய மிகப்பெரிய சோதனைக்கு காரணமான ஒரு நபர் என்று அர்த்தம். சாமிரி பனு இஸ்ராயேல் மக்களில் ஒருவனாக இருந்தான். சிறு வயதில் அவர் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவன். சில வரலாற்று விளக்கங்கள் கூறுவது, எகிப்திலிருந்து வெளியேறிய போது அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்த காட்சியை கண்டான். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குதிரையின் காலடி தடத்தை கண்டான். குதிரை பூமியில் மிதித்த இடத்திலிருந்து உயிர் எழும் அடையாளத்தை பார்த்தான். அதாவது அந்த குதிரையின் காலடி தடத்தில் பிரகாசமான ஒளி மிளறுவதை கண்டான். அதற்கு ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்து கொண்டான். அந்த குதிரையின் காலடி தடத்தின் மண்ணை ஒரு ஜாடியில் எடுத்துக்கொண்டான். அந்த மண் அவனுக்கு ஒரு விசித்திரமான சக்தி கொண்டது என்று அவன் நம்பினான். இதற்கிடையே மூசா அலைஹிஸ்ஸலாம் சினாய் மலையில் 40 நாட்கள் தவம் இருந்தபோது பனு இஸ்ராயேல் மக்கள் அமைதியை இழந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறினார்கள், மூசா எங்கே? அவர் திரும்பவில்லை. நமக்கு வழிகாட்டும் ஒரு தெய்வம் வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை சாமுரி பயன்படுத்திக் கொண்டான். சாமுரி மக்களிடம் சொன்னான், உங்களிடம் எகிப்திலிருந்து கொண்டு வந்த நகைகள் இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக சேகரியுங்கள் என மக்களிடம் கூறினான். மக்கள் தங்களுடைய நகைகளையும் பொற்காசுகளையும் அவனிடம் கொடுத்தார்கள். அவன் அவற்றை உருக்கி ஒரு கன்று குட்டி வடிவில் சிலை வடிவமைத்தான். அந்த நகைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு தங்க கன்று குட்டியை உருவாக்கியிருந்தான். பின்னர் அவன் வைத்திருந்த ஜிப்ரீலின் குதிரையின் காலடி தடத்திலிருந்து எடுத்த மண்ணை அந்த சிலையின் உள்ளே போட்டான். அதனால் அந்த சிலைக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த சிலையில் வாய் வைத்து காற்று ஊதும்போது அது மூம் என்ற கன்றுக்குட்டி குரல் போல ஒலி எழுப்பியது. பனு இஸ்ராயேல் மக்கள் அந்த ஒலியை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் கூச்சலிட்டனர், இதுதான் எங்கள் இறைவன், இதுதான் எங்களை எகிப்திலிருந்து காப்பாற்றியது. அவர்கள் அந்த சிலையை சுற்றி வணங்கி பலர் விகார வழிபாட்டில் மூழ்கிவிட்டனர். எவ்வளவோ முயன்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மக்களின் மடமையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் மலையிலிருந்து இறங்கி நகரத்திற்குள் நுழைந்தார்கள். மக்கள் அந்த சிலையை சுற்றி வணங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாமிரியை அழைத்து கேட்டார்கள், நீ என்ன செய்தாய் சாமிரி? சாமுரி உண்மையை வெளிப்படுத்தினான். அவன் சொன்னான், குரான் தஹா 20:96. நான் அவர்கள் பார்க்காததை பார்த்தேன். தூதரின் ஜிப்ரீலின் அடியிலிருந்து ஒரு சுவடுகளை எடுத்தேன். அதை அந்த சிலையில் போட்டேன். இதுதான் எனக்கு தோன்றியது. அதாவது அவன் ஜிப்ரீலின் குதிரையின் அடியில் மிதித்த